வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் மேக்ஸ் டிஹெச்பி 4th and 5th அலகு 1 வடிவியல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்ஓ கொடுத்துருக்காங்க, 4ஆம் வகுப்புக்குரிய எல்ஓ. ஸோ 4ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருபரிமாண வடிவங்களை அடையாளம் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2D கண்டுபிடிப்பாங்க. அடுத்து முப்பரிமாண வடிவங்கள். ஸோ முப்பரிமாண பொருட்களோட பண்புகளை வச்சு அதை வகைப்படுத்துவாங்க 3D. அடுத்து வந்து முப்பரிமாண உருவங்கள், கனசதுரம், கனசெவ்வகம், கூம்பு, உருளை, இதோட உருவத்தை உருவாக்க தேவையான அந்த வலையமைப்பை கண்டுபிடிச்சி அதிலிருந்து முப்பரிமாண வடிவங்களை வந்து உருவாக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் வட்டத்தோட மையப்புள்ளி, ஆரம், விட்டம், நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வட்டம் வரைய கற்றுக்குவாங்க. அடுத்து சமச்சீர் தன்மை, சமச்சீர் கோடுகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிப்பாங்க. அடுத்து நாற்கர குடும்பம், அதோட பண்புகளை வந்து அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. அடுத்து நாற்கரத்தோட சுற்றளவு கண்டுபிடிப்பாங்க. பொருட்களோட மேல்புறம், முன்புறம், பக்கவாட்டு தோற்றங்களை உற்று நோக்கி அதோட வடிவங்களை வந்து வரைவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் 1லேருந்து 14வது பக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எண்ணும் எழுத்தும் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கே இது டெக்ஸ்ட் புக் எடுக்க சொல்லியிருக்காங்களோ அங்கே மட்டும் நம்ம எடுத்தால் போதும். அடுத்து 5th ஸ்டாண்டர்டோட எல்ஓ. ஃபஸ்ட் ஒன் இஸ் முப்பரிமாண வடிவத்திலிருந்து இருபரிமாண வடிவத்தை வரைவாங்க 3D ஆப்ஜெக்ட்லேருந்து 2D. அடுத்தது வந்து அதோட கேரக்டர்ஸ், முப்பரிமாண உருவங்களோட பண்புகளை வந்து நினைவு கூறுவாங்க. அடுத்து முப்பரிமாண உருவங்கள், கனசதுரம், கனசெவ்வகம், கூம்பு, உருளை, இந்த உருவங்களை உருவாக்க தேவையான அந்த வலையமைப்பு நம்ம அடுத்து பார்ப்போம் ஆக்டிவிட்டியில். அதை வச்சு முப்பரிமாண உருவங்களை வந்து உருவாக்குவாங்க. தென் பொருட்கள் மற்றும் வடிவங்களோட சுழற்சி, கால் சுழற்சி, அரை சுழற்சி, முக்கால் சுழற்சி, முழு சுழற்சி, அடுத்து 1/3, 1/6 இந்த சுழற்சிகள்லாம் அடையாளம் கண்டுபிடிப்பாங்க, உருவாக்குவாங்க. தென் பிரதிபலிப்பு மூலமாக இடவள மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத ஆக்டிவிட்டி மூலமாக தெரிஞ்சுப்பாங்க, செஞ்சு பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அடுத்தது சமச்சீர் தன்மை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. சமச்சீர் கோடுகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிப்பாங்க. அடுத்து புள்ளி, கோடு, கோட்டுத்துண்டு, கதிர் இதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ண தெரிஞ்சுப்பாங்க. அது அப்படின்னா என்னன்னு சொல்ல தெரிஞ்சுப்பாங்க, பயன்படுத்துவாங்க. அடுத்தது வந்து கோணங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வகைப்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5ஆம் வகுப்போட டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 1 to 23. ஸோ இவங்களுக்குமே நம்ம வந்து டிஹெச்பியில் எங்கே டெக்ஸ்ட் புக்கை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அங்கே மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும், எல்லா பக்கத்தையும் நம்ம ஃபில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, இப்போ வந்து இதுவரை கற்றவை 4ஆம் வகுப்பு வந்து 2D 3D அந்த உருவங்கள், அதோட முனை, விளிம்பு, வளைவானதா தட்டையானதா, அப்புறம் கனசதுரம், கனசெவ்வகத்தோட வலையமைப்பை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. 5ஆம் வகுப்பு வந்து 2D 3D உருவங்கள், அதோட பண்பு, நாற்கர குடும்பத்தோட பண்பு, அப்புறம் அதோட சுற்றளவு, அப்புறம் கனசதுர, கனசெவ்வக வலையமைப்பை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி செயல்பாடு 1 வந்து நம்ம கொடுக்க போகிறோம். முப்பரிமாண பொருட்களோட இருபரிமாண வடிவங்கள் பற்றி சொல்ல போகிறோம். ஸோ நுழையும் முன் இது வந்து மோட்டிவேஷன் மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ 2 கிளாஸ்க்குரியதும் நம்ம வந்து இந்த பாட்டை வந்து குரல் ஏற்ற இறக்கத்தோடு வந்து பாடி காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட விருப்பம்தான், நம்ம எப்படி வேணாலும் பாடிக்கலாம். ஸோ நான் இப்போ பாடி காட்டுறேன். கொண்டாட்டமா கொண்டாட்டம், காட்டுக்குள்ளே கொண்டாட்டம், பிடரி கொண்ட சிங்கத்திற்கு பிறந்த நாள் கொண்டாட்டம், காட்டில் வாழும் விலங்கு எல்லாம் வாழ்த்து சொல்ல வந்துச்சாம், பச்சை கிளி முதலில் வந்து பந்து ஒன்றை தந்துச்சாம். பச்சை கிளி என்ன தந்துச்சாம்? பந்து. தாவும் குரங்கு தொப்பி ஒன்றை தலையினிலே மாட்டுச்சாம். குரங்கு எதை மாட்டுச்சாம்? தொப்பி. புள்ளிமானும் மேளம் ஒன்றை துள்ளி துள்ளி அடிச்சுச்சாம். புள்ளிமான் எதை அடிச்சுச்சாம்? மேளம். பெரிய கரடி தேக்கு பெட்டியில் பேரிச்சம்பழம் தந்துச்சாம். பெரிய கரடி எதில் தந்துச்சாம்? தேக்கு பெட்டியில். காட்டெருமை ஓலை பெட்டியில் கட்டி வெல்லம் கொடுத்துச்சாம். காட்டெருமை எதில் கொடுத்துச்சாம்? ஓலை பெட்டியில். எல்லாமே சேர்ந்துச்சான் ஆடி பாடி மகிழ்ந்துச்சான். எல்லாமே சேர்ந்துச்சான் ஆடி பாடி மகிழ்ந்துச்சான்.
தன்னானே தன்னானே தானனே தன்னானே லா 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 லா. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் சாங் வந்து சொல்லி கொடுத்துக்கலாம். இதில் அந்த பிங்க் கலரில் இருக்கிற அந்த வடிவங்களோட பேரை வந்து நம்ம திரும்ப ஒரு தடவை சொன்னோன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும். ஸோ இந்த பாட்டை நம்ம பாடி முடித்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற முப்பரிமாண பொருட்களோட பேரை வந்து நம்ம இந்த பாட்டில் சொன்ன பேரெல்லாம் சொல்லணும். யாரெல்லாம் சரியாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கிளாப் பண்ண சொல்லலாம், பாராட்டலாம். அடுத்து கருத்துருவாக்க தருணம். ஸோ இப்போ நம்ம லெசன் டீச் பண்ண போகிறோம், கற்றல் கற்பித்தல். இதில் வந்து தேவையான பொருட்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட அனெக்ஷரில் இருக்க எடுத்துக்கலாம். இதில் மாணவர்களை வந்து இந்த அனெக்ஷரில் இருந்தாலுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த முப்பரிமாண பொருட்கள் நம்ம கிட் பாக்ஸில் இருக்கும் அதை எடுத்துக்கணும். ப்ளஸ் பிக்சரு வந்து இதில் இருக்கும். இது வந்து ஹிட் பாக்ஸில் இருக்குது, பொருள் வந்து பிக்சர் வந்து அனெக்ஷரில் இருக்குது. ஸோ நம்ம இதை எடுத்து வச்சுக்கணும். நம்ம அந்த ஹிட் பாக்ஸில் இருக்கிறது இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ண சொல்லலாம்னா இந்த லெசன் நடத்துகிறதுக்கு முதல் நாள் 3D ஆப்ஜெக்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லலாம். ஸோ அட்டைப்பெட்டியில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ அதில் அவங்கள எடுத்துகிட்டு வர சொல்லிடலாம். மாணவர்களை வந்து 2 குழுவாக பிரிக்கணும். பிரித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு செட்டை கொடுத்துடணும். கனசெவ்வகம், கனசதுரம், கோலம், கூம்பு, உருளை இதை வந்து கொடுத்துடணும். முதல்ல மாணவர்களை என்ன பண்ண சொல்லணும்னா அதை வந்து தொட்டு பார்த்தோ இல்லை நகர்த்தி பார்த்தோ அது வளைவாக இருக்கா, தட்டையாக இருக்கா, இல்லை வளைவு தட்டை ரெண்டுமே இருக்கா, சமதளமாக இருக்கா, சமதளம் அதில் இருக்கா, வலைதளங்கள் இருக்கா, வலைதளம் சமதளம் ரெண்டுமே இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து வளைவாக தட்டையாக பார்க்கணும், ரெண்டுமே இருக்கான்னு பார்க்கணும். தென் சமதளம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ சமதளம் வலைதளம் ரெண்டையுமே நம்ம வந்து பார்க்க சொல்லணும். தொட்டு பார்த்து சொல்லலாம், இல்லைன்னா நவுத்தி பார்த்து கூட பசங்களை சொல்லலாம். இப்போ மாணவர்களை என்ன சொல்லணுன்னா அவங்க அந்த ஆப்ஜெக்ட்ஸை எடுத்து நம்ம இப்போ வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வர சொல்லணும்னா எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க வச்சுருக்கிற அந்த ஆப்ஜெக்டை எடுத்து வச்சு அதில் அவற்றோட முகங்கள் பக்கத்தை வந்து நம்ம சொல்லி அதில் இந்த ஸ்மைலி வரைய சொல்லணும். ஸோ இந்த ஸ்மைலி வரைஞ்சதுக்கப்புறம் விளிம்பு ஏற்கனவே நம்ம இதெல்லாம் கற்றுட்ருப்பாங்க, நம்ம அதோட கூட கெயிட் பண்ணிட்டு அதில் பென்சிலை வச்சு கலர் பென்சிலை வச்சு கோடு போட சொல்லணும். அந்த விளிம்பில் மட்டும் அப்படியே லைட்டாக கலர் பண்ணணும் அந்த விளிம்பு ஃபுல்லாகவே. அடுத்து அதோட முனைகளில் வந்து ஒவ்வொரு முனையிலையும் ஸ்டிக்கர் போட்டை வந்து நம்ம ஒட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு குழுவும் அவங்கவுங்க செஞ்சதை எல்லார்ட்டையும் காட்டணும். காட்டிட்டு அந்த ஸ்மைலியை வந்து அந்த கேங்கே சேர்த்து எண்ணலாம். ஸ்மைலியை எண்ணி எத்தனை ஸ்மைலி இருக்கோ அத்தனை முகங்கள் அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்து பொட்டுக்களை எண்ணி எத்தனை பொட்டு இருக்கோ அதுதான் முனைகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அடுத்து கலர் பென்சிலில் கோடு போட்டால் அந்த கோடுகளை எல்லாத்தையும் எண்ணி அதுதான் விளிம்புகளோட எண்ணிக்கைன்னு நம்ம சொல்லணும். ஸோ இதிலிருந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து விளிம்பு, முகம், முனை இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ வட்டத்தில் கோல வடிவத்தில் அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அதில் வலைப்பரப்பு இருக்கிறதுனால அது வலைதளம் மட்டும்தான் இருக்கும். ஸோ கோலத்துக்கு முனையும் விளிம்பும் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும். இதுதான் வந்து முகங்கள், விளிம்புகள், முனைகள், இதுதான் வந்து முப்பரிமாண பொருட்களோட பண்புகள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லணும். அடுத்து வந்து மாணவர்களோட உயரம் கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி ஸ்கேலில் வச்சு நம்ம ஸ்கேல் மாதிரி வரையணும். சுவத்தில் வரைஞ்சிட்டு இந்த முப்பரிமாண பொருட்களை வந்து எடுத்து ஸ்கேலையே கூட நம்ம வச்சுக்கலாம், இல்லை ஸ்கேல் இல்லைன்னா நம்ம வரைஞ்சி கூட வச்சுக்கலாம். இந்த பொருட்களை எடுத்து அதில் வச்சு அதோட ஹைட் இந்த பையன் வச்சு காட்டுற மாதிரி நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ கரெக்டாக அதோட ஹைட்டை வந்து நம்ம பார்க்கணும். ஏன் இங்கே ஹைட்டு பார்க்குறோம் அப்படின்னா முப்பரிமாண வடிவத்துக்கும் இருபரிமாண வடிவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா இருபரிமாண வடிவத்தில் உயரம் இருக்காது, முப்பரிமாண வடிவத்தில் உயரம் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கு விட்டு இதை அளந்து காட்ட சொல்லணும். இதே மாதிரி நம்ம கையில் இருக்கிற பொருளை அளப்போமான்னு சொல்லிவிட்டு அந்த அந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி அந்த பொருளோட உயரங்களை வந்து நம்ம வந்து படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி பசங்களை வந்து கண்டுபிடிக்க சொல்லணும். ஸோ அது இந்த மாதிரி அவங்கள வந்து கண்டுபிடிக்க சொல்லணும். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸை 5 குழுவாக பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பள்ளியில் ஸ்கூல் கிரவுண்டில் கிளாஸ் ரூமில் இருக்கிற அந்த முப்பரிமாண பொருட்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு வர சொல்லணும். ஸோ ஸ்கூலில் கிடைக்கலன்னா அவங்கள வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லிடலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி.
அந்த பொருளை வந்து குரூப்பாக அவங்க அதை பிரித்து வச்சு ஒவ்வொரு குழுவுலையும் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கனசதுரத்தை முதல்ல எடுத்துகிட்டு வரணும். அதோட பேர், அதோட ஏதோ ஒரு பண்பு சொல்லணும். அடுத்து வந்து அதில் முகத்தில் இருக்கிற இருபரிமாண வடிவத்தோட பெயர். ஸோ அப்போ அந்த திங்ஸை எடுத்து வச்சு ஒரு குரூப்பாக ஒவ்வொரு குரூப்பில் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒருத்தரை நம்ம கூப்பிடலாம். முதல்ல யாராவது ஒருத்தர் வந்து கனசதுரத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, அதோட பண்புகள் சொல்லுவாங்க. அடுத்து வந்து எல்லாருமே அந்த கனசதுரத்தோட பண்புகள் சொல்லும்போது, இப்போ நம்ம ஒரு 4 டீம் 5 டீமாக பிரிக்கிறோம், நம்ம கிளாஸ் அந்த மாதிரி டீம் பிரிச்சுக்கலாம். ஸோ ஒரே கருத்தை இப்போ கனசதுரத்தோட பண்புகளை வந்து தொடர்ந்து 3 டீம்லேருந்து சொல்லும்போது அவன் 3 தடவை கேட்பான். அதே மாதிரி யாராவது சொல்ல தெரிலனா கீழே உட்காந்துருக்கிற பசங்க சொல்லி கொடுப்பாங்க. தப்பாக சொன்னாலும் கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக அவங்களுக்கு நல்லாவே ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும் பண்புகள். அடுத்தடுத்து அதே மாதிரி ஒரு டீம்லேருந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப செய்ய சொல்லலாம். இல்லை நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு குரூப்பில் இருந்தும் இப்போ ஒரு டீம்லேருந்து கனசதுரம்னா இன்னொரு டீம்லேருந்து கனசெவ்வகம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை பண்ணிக்கலாம். இதில் எல்ஓ கொடுத்துருக்காங்க. ஸோ 4th ஃபஸ்ட்டு 2 எல்ஓ, 5th அடுத்த 2 எல்ஓ. இதில் அவங்க வந்து 4th வந்து 2Dயோட இதை வடிவத்தை வந்து அடையாளம் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முப்பரிமாணத்தை வந்து பண்புகளை வச்சு வகைப்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 5th வந்து 3Dலேருந்து 2D வந்து வரைவாங்க. அதே மாதிரி முப்பரிமாண வடிவங்க 3Dயோட பண்புகளை வந்து ரீகால் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து செயல் 1. அடுத்து செயல் 2. செயல் 2 வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் அந்த வலையமைப்பு நம்ம அனெக்ஷரில் இருக்குது, அதை கட் பண்ணி கரெக்டாக நம்ம கையாலே அதை ஃபிட் பண்ணி ஒரு கனசதுரமாக உருவாக்குறது ஈஸி. அதை கரெக்டாக கட் பண்ணிட்டோன்னா அப்படி உருவாக்க முடியாது, சும்மா பிடிச்சி காட்டலாம். ஸோ நான் அது எப்படின்னு அடுத்த வீடியோவில் கட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இந்த ஆக்டிவிட்டியை பார்க்கலாம். தேங்க்யூ.